சீதையம்மா ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு அன்னபூர்ணி, தி ரைஸ் பேக் ஆஃப் இந்தியான்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட பகுதி. ஆனா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் மழை பெய்யாம, பயிர் விளையாம வறட்சியில வாடிக்கிட்டு இருக்காங்க. எப்பவோ ஒரு தடவை பெய்யுற மழையை மட்டும் நம்பி இருக்கிற இந்த பகுதியை எப்பவும் பச்சை பசேல்னு ஆக்கிறதுக்காகத்தான் இந்த சீதையம்மா ப்ராஜெக்ட். அதை சுத்தி இருக்கிற இந்த மலை மேல பெய்யுற மழையையும் மலையில இருந்து கீழே வர தண்ணியையும் வீணாக்காம இங்க ஒரு டேம் கட்டி இந்த இடத்துல தண்ணியை சேமிச்சு இந்த கால்வாய் வழியா கீழே இருக்கிற கிராமங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கறது தான் இந்த சீதையம்மா ப்ராஜெக்டுடைய முக்கிய குறிக்கோள். இந்த ப்ராஜெக்ட் பூர்த்தியாச்சுன்னா வறட்சிங்கிறதே காணாம போயிடும். கிரீன் இந்தியா, எல்லாம் பச்சை பசேல் இருக்கும். என்ன பரவசியம், என்ன அராஜகம்? ஓசில கிடைச்சா பினாயில கூட குடிக்கிறேன்னு சொன்னானா உன்ன மாதிரி ஒரு ஆளு. உனக்கு என்ன போச்சு? இந்த டேம கட்டுற, இந்த ஜனங்களுக்கு நன்மையை செய்யறேன்னு இந்திரா காந்தி லெவல்ல ஸ்பீச்ச கொடுத்து கவர்மெண்ட்ட மோசம் செஞ்சுட்டு கோடி கணக்குல பணத்தை சாங்ஷன் செஞ்சுக்கிட்டு ஒரு இத்து போன டேம கட்டிட்டு இந்த மக்கள் வைத்திர அடிக்க நினைச்சா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். பரமசிவம், என்ன ரவுடிசம் பண்றீங்களா? இது கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். இந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிறுத்த ட்ரை பண்ணீங்கன்னா பெரிய போலீஸ் கேஸ் ஆகும் சொல்லிட்டேன். அதை யோசிச்சுதான் நான் என் வழியில வந்திருக்கேன். யோ லாயர, இன்ஜினியருக்கு காட்டு. வணக்கம். இதோ பாருங்க இன்ஜினியர் சார், நீங்க கட்ட போற அந்த டேமால அங்க பாதிக்கப்படுற கிராமங்களுக்கும் அதுல வசிக்கிற இந்த ஜனங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுத்த நஷ்ட ஈட்டுல ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு உங்க மேலையும் நீங்க கட்ட போற டேம் மேலையும் ஊர் ஜனங்க ஹைகோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்ததால டேம் வேலைகளை உடனடியா நிறுத்திட்டு என்கொயரி நடத்தும்படி ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே ஆர்டர் இது. இன்ஜினியர் சார், இந்த டேம பத்தி எனக்கு சொல்லாம, டேம் கான்ட்ராக்ட எனக்கு கொடுக்காம டேம கட்டிட்டு நீ நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறியா? டேம் பேர் சொல்லி நீயும் உன்னோட பேரை சொல்லி உன்னை சேர்ந்தவங்களும் நல்ல வசந்த இடத்துக்கு போய் என்ன அமைக்கலான்னு பாக்குறியா? புரியல? அதுதான் பரமசிவம். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் டேம கட்ட விட மாட்டேன். நீ எப்படி டேம கட்டணும் நானும் பாத்துறேன். வாங்கடா. பரமசிவம், நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பொய்ன்னு உனக்கும் தெரியும், உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கும் தெரியும். உன் ஒத்த சுயநலத்தால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த டேம் என்னோட கனவு. நமக்கு அன்னபூர்ணி. என்ன பத்தியும் இந்த டேம பத்தியும் இந்த ப்ராஜெக்ட்னால சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு எவ்வளவு உபயோகம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதான உன் கேள்வி? நாளைக்கு மெட்ராஸ் போய் சிஎம் கலந்து பேசி உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்த டேமை தடுத்து நிறுத்தது உன்னால மட்டும் இல்ல, உன்னை பெத்த உன் அப்பனால கூட முடியாது. நான் இந்த டேமை கட்டியே தீருவேன். உன்னை உள்ள தள்ளியாவது சரிங்க இன்ஜினியர் சார், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யறேன். வாங்கடா. ஸ்ரீ ஆஞ்சநேயம் தலைவா, சீதையம்மா ப்ராஜெக்ட் இனி உன் பொறுப்பு. भजे वायुपुत्रं भजे वालगात्रं भजे वायुपुत्रं भजे वालगात्रं भजेऽहं
पवित्रं भजे सूर्यमित्रं भजेऽहं पवित्रं भजे सूर्यमित्रं भजे रुद्ररूपं भजे ब्रह्मतेजं भजे रुद्ररूपं भजे ब्रह्मतेजं भजे रुद्ररूपं भजे ब्रह्मतेजं भजे ब्रह्मतेजं भजे ब्रह्मतेजं भजेऽहं 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 भजे வட 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 என் செல்லக்குட்டி டாடி ஸ்ரீ ஆஞ்சநேயம் அம்மா கொடுத்தாங்க தலைவா ஸ்ரீயான்ஸ்னேம் ஸ்ரீயான்ஸ்னேம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ஆமாங்க சாரிடா இந்த சீதையம்மா ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் லேட் புதுசா ஏதாவது சொல்லுங்க இதையே கேட்டு கேட்டு அழுத்து வா போச்சு சாரின்னு சொல்லிட்டல்ல ஆ? நீ சொல்ற என் செல்லக்குட்டி ட்ரெயின் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அடேங்கப்பா இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா எங்க இருக்கீங்கம்மா ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஏய் குரங்கு நில்லு அந்த பொம்மை என்னது எனக்கு கொடுத்துடு நில்லு ஒண்ணுதான் நில்லு என் ஸ்ரீ ஆஞ்சநேயம் கொடுத்துடு கொடுத்துடு இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லுவேன் कर्तव्यं दैवमान्वितम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं अकालमृत्युहरणं सर्वव्याधिनिवारणं श्रीरामपादोदकं पावनं सुमम् आयुष्मान् भव
நீ யாரு? உன் பேர் என்ன? பையன். பையனா? உங்க அப்பா யாரு? அவரோட பேர் சொல்லு பாப்போம். அப்பா பேரு அப்பா. அப்பாவா? போகட்டும் விடு. உங்க அம்மா பேரை சொல்லு. அம்மா. அம்மாவா? அம்மா பேரை சொல்லு. அம்மா பேரு ம். ஸ்ரீ ஆஞ்சநேயம். ஸ்ரீ ஆஞ்சநேயமா? ராமச்சந்திர பிரபு. அட எதுக்கு பூசாரியே கவலைப்படுறீங்க? இந்த பையனோட அப்பா அம்மா கிடைக்கிற வரைக்கும் தினமும் நான் அவனுக்கு இட்லி கொடுக்கறேன். ஒன்னா விட்டு சோறுன்னு தப்பா எடுத்துக்கலன்னா தினமும் ஒருவேளை சோறு இந்த பையனுக்கு நான் போடுறேன் பூசாரி ஐயா. ஒரு வேளை 2 வேளைக்கு என்னடா 3 வேளைக்கு அந்த பையனுக்கு நான் சொத்த போடுறேன். எனக்கும் கை உதவியா ஒரு பையன் இருந்த மாதிரி இருக்கும், என் பொண்ணுக்கும் கூட மாட விளையாடின மாதிரி இருக்கும். ஆனா இவன் எங்க இருப்பான்? எங்கேயோ அதுக்கு இங்கேயே இந்த கோயிலே இருப்பான். இவன் ஆஞ்சநேயரை நம்பி வந்துட்டான். அந்த ராமனோட பக்த ஆஞ்சநேயருங்கிறதுனால இவனுக்கு அஞ்சின்னு பேர் சூட்டுறேன். அந்த பகவான் இவனை இங்க எதுக்காக அனுப்பிச்சிருக்காரோ என்னவோ. मारुतवेगा ओम तत्सत्तापसयोगा ओम ओम वानरनेता ओम नमो नमः भावि विधाता राम लक्ष्मण जानकी जय हनुमान की भयमु रालंक की जय जय मन हनुमान की जय जय हनुमान की जय हनुमान की. हनुमान जय हनुमान उनके कावल में हनुमान तीराद तुरै दान जय हनुमान सादर केटुको हनुमान वायुपुत्र हनुमान नी देवरయ్య हनुमान रामभक्त हनुमान नी रक्षिताये हनुमान जबूर देगमయ్య आंजनेय अपसराय कापात वेणुमయ్య सूर्यनయ్య तिमिरయ్య उम्मदमेसయ్య नी पात पोदुमయ్య. நம்பி வந்தோம் உன் பாதம் சொந்தம் என்றால் உன் பாதம் கோடி துன்பம் தீர்த்து வைக்கும் பாதம் உன் பாதம் ஆத்துவாயா என்றாலே தீயிட்டு வந்தாயே யானடிக்கு சங்கு கழுத்தல் காதல் நீயே எவரேனும் ஸ்ரீராமன் என்றால் மெழுகாக கரைகின்றாய் பிரம்மச்சாரி நீ பிரம்ம சக்தி உனக்கேதும் நிகழ்ந்தா சாமி உன் பாதம் பற்றினார் ராமபாணங்கள் காக்காதையா சீயம் உன் அஞ்சாலிங்கம் தன்னை தந்துட்டார் ராமராஜ்யத்தை நாங்கள் மன்னந்தா பூத தேகமைய ஆஞ்சநேய அபசகாய காப்பாத்த வேணுமைய உன் பார்வை சூரியனைய திமிரையா உன் பதமே செய்ய நீ பார்த்த போதுமைய.
சூரியனை கிள்ளித்தானே தின்றாயே லக்ஷ்மணன் ஆயுள் காத்த சஞ்சீவினியே வாலில் வெச்ச நெருப்பத்தான் லங்கை எங்கும் எரியூட்டி ராவணனை தண்டித்தாயே எங்கள் சீயாரே தேஜஸ் உன் ரூபமையா உடலேறு மலையா அஞ்சனம் மையானந்தமையா ஆஞ்சநேயர் பெயர் பெற்றாய் சாமி ஸ்ரீராமசாமி பல்லக்கு நீ ஐயா உன் பல்லக்கு எங்கள் தோழையா மேலே ஆதாயம் உங்கள் காவல் மொத்தம் யா கோடி நீங்கள் பூஜை போவையா பூத தேகமையா ஆஞ்சநேய அபசகாய காப்பாத்த வேணுமையா உன் பாத சூரியனையா இமையாவும் பதமே செய்ய நீ பார்த்த போதுமையா வாயுபுத்திர ஹனுமான் நீ தேவரையா ஹனுமான் ராமபக்த ஹனுமான் நீ ரட்சிப்பாயே ஹனுமான் பூத தேகமையா ஆஞ்சநேய அபசகாய காப்பாத்த வேணுமையா உன் பாத சூரியனையா இமையாவும் பதமே செய்ய நீ பார்த்த போதுமையா சோம்பேறி பசங்க பொறுக்கி பசங்க அஜய் இட்லி டேய் வரான்டா ஆஞ்சநேயர். என்னடா முச்சந்திர விக்கிரத்தை வச்சிருக்கியா? ஆஞ்சநேயருது என் தலைவருங்க. தலைவனா எவன்டா அவன்? தப்புங்க, அவன் சொல்லக்கூடாது, கண்ணு போயிடும். ஆஞ்சநேயர்னா யாரா? அதான்டா வால் இருக்குமே அவர்தான். நீயும் வாழ வச்சுட்டு நல்லா இருக்கும்டா. அப்ப இவனுக்கு எவன்டா பிரசாதம் வைப்பா? கார சட்னி இருக்கா? ஐயோ தப்புங்க, திங்கிறது துப்ப கூடாதுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் கிடைக்காதுங்க. உண்மைதாங்க, திங்கிறத அலட்சியப்படுத்த கூடாதுங்க. வேண்டாங்க, சும்மாங்க. வேண்டாங்க, சாப்பாடு கடவுளுக்கு சமங்க, அது துப்ப கூடாதுங்க. தப்புங்க. வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடுற எச்சக்கல நாய் நீ எனக்கே புத்திமதி சொல்றியா? வெளுத்து கட்டு. ஒரு அப்பாவி கிட்ட வீரத்தை காட்டுறீங்களே, நீங்களே பெரிய புடுங்கி நடப்பா. பத்து சீருவா சிறுத்தை புலி. பது வேண்டாம் பது. பறந்து அடிச்சா 8 ஊர் தாண்டி விழுவீங்கடா ராஸ்கல்ஸ். ஒண்ணு விட மாட்டேனே. ஏதோ போனா போகுது. நீ பாட்டுக்கு போவாயே முடங்க. பது சாரி, தப்பாயிடுச்சு. இவங்கெல்லாம் வெத்து வெட்டுங்க. என்னடா என்னமோ பாட்சால ரஜினிகாந்த் மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாம் உன் அடியாளுங்களாட்டம், நீ பெரிய ரவுடி லீடர் ஆட்டம். போடா துப்ப கட்ட பையன். ஏஞ்சி ஏன் சட்டை கிழிச்சிய? புது சட்டைக்கு காத்துறியா? என் பொழப்புல மண்ணு விழும். அவன் என் சட்டையை கிழிச்சிட்டு எகிரிக்கிட்டே இருக்கா. நீ என்ன ஆஃப் பண்றியா? எடி மருந்து குடிச்சு செத்து போயிடுவா சொல்லிட்டேன். பதுவ ஒண்ணும் சொல்லாத. I love பது. I love பது. I love பது. ஆந்திவா இல்ல, அவனை பெத்த அப்பனே வந்தாலும் இந்த சீதைய மாட்டான் நிக்காது. வறட்சியால வாடிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு டேம் கட்டி கொடுத்து பயிர் விளையிற மாதிரி செஞ்சு பாட்டு வாலிபத்தோட கஷ்டத்தை போக்குறேன். வணக்கண்டே, வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அதிக மெஜாரிட்டில என்ன அந்த சீதையம்மா டேம் விஷயத்துல தலையிடாத. உண்மையை சொல்லணும்னா அந்த டேம் விஷயத்துல யார் தலையிட்டாலும் அவங்க மர்மமான முறையில செத்து போயிடுறானுங்க. ரத்தம் கக்கி ஒருத்த, ஆக்சிடென்ட்ல ஒருத்த, நெஞ்சடைச்சு போய் இன்னொருத்த. அது எதுக்குன்னு ராமருக்கும் எனக்கும் உனக்கும் கூட தெரியும். டேம் வேண்டாங்கண்ணா
எதுக்கு? குளிச்சுக்கிட்டு இருக்கேன்டா முட்டை பையல. ஸ்ரீ ஆஞ்சநேயம், என்ன விஷயம்? உங்க அப்பா அனுப்பிச்சாரு. சீம்பால் இருக்காமே, கவுண்டர் கொடுக்க சொன்னாரு. சரிடா, நான் குளிச்சு வர வரைக்கும் ஒரு நல்ல பாட்டு பாடு. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. டேய் கிறுக்கு பையல, சின்னது தண்ணி உடம்பு மேல படுறப்போ கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடான்னு சூடேந்திர மாதிரி நல்ல பாட்டு பாடலாம்ல. தப்பு, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது. ஆஞ்சநேயர் கோச்சுக்குவாரு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுடா? ஆஞ்சநேயரை கோச்சு பாரா? ஐயோ ஐயோ பது, என்னாச்சு? என்னாச்சு பது? நான் கத்துறேன். பது, ஐயோ எங்க இருக்க பது? பது, என்னாச்சு பது? சொல்லு பது, எங்க இருக்க? பது, எங்க இருக்க? என்னாச்சு பது? சொல்லு பது, எங்க? பாம்பு! ஐயோ, கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சு. எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? ஒண்ணும் ஆகாது, மருந்து போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். எழுந்தவன சூட பால் கொடுங்க. பது எப்படிமா இருக்கு? நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து அஞ்சு காப்பாத்துனனாலதான் நீ பழச்சுக்கிட்ட. இல்லனா உன் உசுரே போயிருக்கும். பூனைக்கு ஆகாரமே என்னை கொண்டு
ஆஞ்சநேயர் சாமி 7 கடல் தாண்டாருலடா. தாண்டாருங்க. தாண்டலடா. கடலை தாண்ட முடியாது. ஆத்த தாண்ட முடியாது. குளத்தை தாண்ட முடியாது. குட்டையை கூட தாண்ட முடியாது. பாவங்க கண்ணு அவிஞ்சு போயிடும். தாண்டாருங்க. இல்ல அந்த ஆஞ்சநேயர் சாமி 7 கடலையும் தாண்டினாருன்னு இந்த வெத்து வேட்டுங்க நம்பணும்னா நீ ஆஞ்சநேயர் பக்தங்கிறதுனால அந்த ஆத்த தாண்டணும். ஆத்தையா? ஏய் ஆத்த தாண்டுமா? என்னடா முடியுமா? முடியாதுடா. இங்க தாண்டற பாக்க. நம்ம தலைவன் பேரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அப்புறம் உன் இஷ்டம். சரி. சரி. சீதையம்மா டேம் விஷயத்துல அந்த எம்எல்ஏக்கு நீ கொடுத்த வார்னிங் பத்தலன்னு நினைக்கிறேன் பரமசிவம். காதும் வச்ச மாதிரி நமக்கு தெரியாம ஹைகோர்ட்ல ஃபைல நகர்த்துறானா. மெட்ராஸ்ல இருந்து போனு ஃபைல நகர்த்துறானா. அவனை விடக்கூடாது. ஆனா சிவம், இந்த நிலைமையில அந்த எம்எல்ஏக்கு என்ன நடந்தாலும் அதை நாம தான் செஞ்சோம்னு நினைப்பாங்க. ஆக மேட்ரு கொஞ்சம் கஷ்டமானதுதான். நம்ம கையில கரை படியாத மாதிரி, அந்த எம்எல்ஏ என்ன ஆனான்னு தெரியாத மாதிரி, சீத்தையம்மா டேம் ப்ராஜெக்ட் முடியாத மாதிரி பகடக்காய நகர்த்தணும். அடேங்கப்பா, என்ன செய்ய? நமக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கணும்னா அந்த வேலைய பண்ண ஒருத்தரால மட்டும்தான் முடியும். சாமி, செய்வன செஞ்சு மனுஷங்களை சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. துஷ்ட சக்திகள் அவ்வளவு சீக்கிரம் படியாதுடா. வக்கராச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியும்டா. அந்த டேம கட்டிட்டா இந்த ஊர் ஜனங்க என் பேச்ச மதிக்க மாட்டானுங்க. அந்த எம்எல்ஏ பழைக்க கூடாது.
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. செஞ்சுத்தான் ஆகணுமா? கத்திய தீட்டுறவனுக்கு கத்தியால தான் சாவு. மந்திரத்தை நம்புறவனுக்கு மர்ம சாவுன்னு நான் சொல்லல, சரித்திரம் சொல்லுது. என் உயிரை பணைய வச்சாவது அந்த சீதையம்மா டேம கட்டி முடிப்பேன். கசூச்சிகா, இதோ உன்னோட பலி. ஏத்துக்க, ஏத்துக்க. சுவாஹா, நடக்கட்டும் சீக்கிரம் ஆகட்டும். பரவ டைம் ஆச்சியா? போர் எடுக்கிறப்ப ஏதோ கருப்பா பவுடர் வந்ததுன்னு கான்ட்ராக்டர் சொன்னான். சந்தேகம் வந்து டெஸ்ட் செய்ய வச்சேன். ஃபுல் கிரானைட்டு, கட்டி தங்கம். கோயிலுக்கு முன்னாடி, கோயிலுக்கு கீழே, கோயிலை சுத்தி முத்தி மொத்தம் கிரானைட் தான். எவ்வளவு கம்மியா கணக்கு போட்டு பார்த்தாலும் குறைஞ்சது 100 கோடி தேரும். உண்மையாவா? ஓட்டுக்காக 5 கோடி ரூபாயை செலவழிச்சா காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாம ஜனங்க மோசம் செஞ்சுட்டாங்களேன்னு இறக்கப்பட்டு இதை எனக்கு கொடுக்கறியா சாமி? ராமர் கோயிலை சேர்ந்த சொத்து ராமருக்கு தான் சொந்தமாகுமே தவிர நமக்கு எப்படி சொந்தமாகும்? எல்லாம் ஆகுடா. ஜனங்களோட மூட நம்பிக்கையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கோவிலை இழுத்து மூடிற. ராமர் கோயில் விஷயத்துல தலையிடுறியா? உனக்கு போராத காலம்தான். பூசாரி மேல கள்ள ஊத்தினியா? கோயிலுக்கு முன்னாடி கண்ணு கடை வச்சிருக்கேன். இடம் அவனோடது, அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்தான். அவன் இடத்துல என்ன பண்ணுன்னு சொல்றதுக்கு நாம யாரு பரமசிவம்? நம்ம பேச்ச கேட்டு கடையை மூடிட்டாலும் குடிக்கிற ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை அதுலடா. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாரு. நான் மெட்ராஸுக்கு போனப்ப அங்க ஒரு பெரிய சாமியார சந்திச்சேன்னு சொன்னேன்ல. முகத்தை பார்த்த உடனே முன்ன பின்ன யோசிக்காம முழு ஜாதகத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. என்ன பார்த்த உடனே திட்டு திட்டாம திட்டுனாரு. இந்த ஊருக்கு வாஸ்து தோஷம் இருக்கு, அது வேற ஒண்ணு இல்ல, அந்த ராமர் கோயில் தான். அதனாலதான் உங்க ஊர்ல மழை பெய்யாம பயிர் விளையாம வறட்சியால ஜனங்க வாடிக்கிட்டு இருக்காங்க. உடனடியா அந்த கோயிலை இடிச்சிட்டு ஆத்தங்கர ஓரத்துல புதுசா ஒரு கோயில் கட்டுனா ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. ஐயா ஐயா ஐயா, இது சாதாரண கோயில் இல்லைங்க. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டி கொடுத்தாலும் இதோட புனிதத்தன்மை வராது. ராமபிரானும் சீதா பிராட்டியும் வனவாசம் போனப்போ ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதோட ஞாபகார்த்தமா அந்த காலத்துல இந்த கோயிலை கட்டினாங்க. அத்தகைய புனிதமான சரித்திரம் வாய்ந்த கோயிலை இடிக்கிறது மகா பாவம். ஒருவேளை அதையும் தாண்டி இந்த கோயிலை இடிச்சீங்கன்னா பெரிய பிரளயமே உருவாகி இந்த ஊரை நாசமா போயிடும். அந்த பகவான் உங்களை தண்டிக்காம விட மாட்டான். ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், உத்தேசத்தை மாத்திக்கோங்க ஐயா. இது நல்லதுக்கு இல்ல ஐயா, வேண்டாங்க ஐயா. ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா. ராமச்சந்திர பிரபு, ராமச்சந்திர பிரபு. ராமச்சந்திர பிரபு, நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? உன் கோயில நீதான் காப்பாத்திக்கணும். அவரால எதுவும் முடியாதுங்க.
ஆமாங்க, சீதையை கடத்திட்டு போனப்ப கூட பொறுமையா தான் இருந்தாரு. பாவம் என்னோட அப்பாவிங்க, அவரால எதுவும் முடியாது. என்ன செஞ்சாலும் எங்க தலைவர் தான் செய்யணும். கடல் தாண்டி போய் சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாருல்ல, லங்கையே எரிச்சாருல்ல. இந்த ராமர் கோயில் விஷயத்துல மட்டும் சும்மா இருப்பாரா? போட்டு தாக்கிடுவாரு. நேரம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாரு. எங்க ஆஞ்சநேய சுவாமி இருக்கும்போது உங்க ராமருக்கு என்னங்க பயம்? இந்த கோவிலுக்கு எதுவும் ஆகாது. என் தலைவர் வருவாரு, இந்த கோயிலை காப்பாத்துவாரு. ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம், பிரசன்னாஞ்சநேயம், இவன் ஒருத்தன் ஆஞ்சநேய பைத்தியம். பிரகிருதி பிரதாயம் பிரபாதிவ்யகாயம் ராமச்சந்திரா. பஜே வாயுபுத்திரம் பஜே பாலகாத்திரம் பஜேஹம் 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 பஜேஹம். ராமர் கோயிலையே முழுங்க பாக்குறியாடா? முடியாதுடா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சாமி. எவ்வளவு செலவானாலும் சரி, எதையாவது செஞ்சு அந்த கோயிலே இல்லாம ஆக்கிடுங்க சாமி. தெய்வ சக்தியை எதிர்க்கிறது நம்ம சக்திக்கு மிஞ்சின விஷயம்டா. வெறும் பூஜைகளால நடக்காதுடா. பலி கொடுக்கணும்டா. கொடுத்தலாம் சாமி. எத்தனை ஆடு வேணும், எத்தனை கோழி வேணும், எது வேணாலும் கொடுத்தலாம் சாமி. கோழிய இல்லடா, மனுஷன். எனது மனுஷனையா? ஆமாண்டா, தூய்மையான பிரம்மச்சாரி, இதுவரை பொய் சொல்லாதவன், சூதுவாது தெரியாதவன், சுத்தமான ஆம்பளை யாராவது இருந்தா சொல்லுடா. சுத்தமான ஆம்பளையா? இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு சாதாரண ஆம்பளை கிடைக்கிறதே கஷ்டம் சாமி. சுத்தமான ஆம்பளை நான் எங்க? எல்லாரையும் உன்ன மாதிரியே எடை போடாத. போய் தேடுங்க, நிச்சயம் கிடைப்பான். நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில நீ வந்து ராமர் கோயிலை காப்பாத்துவேன்னு கோயில்ல எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டேன். உன் மேல இருக்கிற பக்தி உண்மைன்னா, உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை உறுதியானதுன்னா, நீ இருக்கேங்கிறது சத்தியம்னா, நீ வரணும், நிச்சயமா வரணும். ராமர் கோயிலை காப்பாத்தணும். நீ வருவ, நீ வருவ, கோயிலை காப்பாத்துவ, நீ வருவ. எனக்கு தெரியும் நீ வருவ. ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம 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 ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஜெய 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 ராம் ராம் ஜெய 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 ராம் ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஜெய ராம், ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஜெய ஜெய ராம். Shri Anjaneyam, Shri Anjaneyam, Shri Anjaneyam, Shri Anjaneyam, Shri Anjaneyam,
ஐயோ மழை வருது ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஏய் யார் யா நீ எதுக்கு மழையில நினைற கோயிலுக்குள்ள போலாமா ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் வா அட வாயா என்னோட கோயில்ல உள்ள போலாமா ஸ்ரீ ஆஞ்சநேயம் 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 அப்பா என்ன இத்தனை விளக்கு எரியுது சரி ஏதோ பூஜை பண்ணிருப்பாரு நீ வாயா ராமா ராமச்சந்திர பிரபு பாஹிமா 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 ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய சீதா ராம 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 ஜெய யோ ராஜா காலங்காத்தால 5 மணிக்கே அவரை எழுப்பி விட்டாங்க அப்பத்துல இருந்தே பூஜை அபிஷேகம் ஆரதி அர்ச்சனை பக்தர்கள் கொஞ்சம் தூங்க விடியா இங்க வா வான்னு சொல்றேன்ல மன்னிச்சிரு சாமி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆமா உன்னை இந்த சுத்து வட்டாரத்துல எப்பவும் பார்த்தது இல்லையே யார் நீ ரொம்ப சிக்கலான கேள்வி. என்னது? தெரியாதவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் கோவில்ல வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? இது உன்னோட கோயிலா? இந்த பூமியையும் அந்த ஆகாயத்தையும் சகல ஜீவராசிகளையும் படைச்ச என் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோட கோயிலும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. உன்னோட கோயிலா? ஓ, நீ ராம பக்தனா? நான் ஆஞ்சநேய பக்தன். நமக்குள்ள சண்டை எதுக்கு? உன் பேர் என்ன? உன் பேரை சொல்லு. மறுபடியும் என் பேர் அஞ்சி. என் பேரும் அஞ்சி. பொய் சொல்லக்கூடாது. ஐயோ, ராமர் மேல சத்தியம் பொய் இல்ல. அப்ப சரி, இந்த ஊர்ல உனக்கு யார தெரியும்? சீதாராமனுக்கு நான் ரொம்ப. சீதாராமனா? அவர் குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை போயிருக்காரு. வரதுக்கு இன்னும் 15 நாள் ஆயிடும். அது வரைக்கும் நீ உன் கோயில்ல தங்கலாமா? அப்பா சாமி, இது என்னோட கோவில் இல்ல, ராமரோட கோவில், ராமரோட கோவில், ராமரோட கோவில். நீ எத்தனை நாள் வேணா இங்க தங்கிக்கலாம். வேணா பூசாரி ஐயா கிட்ட நான் சொல்றேன். ஆமா, இந்த ஊருக்கு நீ என்ன வேலையா வந்த? ராம் ராம் ராம். அடேங்கப்பா, என்னது இது? பூசாரி ஐயாக்கு வர வர அவசரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரே தனியால எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லல. ஏதோ கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஐயோ, தலைவருக்கு பிரசாதம் வைக்கணும். அஞ்சி, இறங்கு. மன்னிச்சிரு சாமி, அறிவில்ல. என் தலைவர் பக்கத்துல நிக்கிறியா? தலைவர் இல்ல, அவர் போஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. போசா? நீ அவரும் ஒண்ணாயிட முடியுமா? மன்னிச்சுக்கோ சாமி, கிறுக்கு பையல. அஞ்சி அஞ்சி, என்ன? எனக்கு பசிக்குது, பிரசாதத்தை கொடு. தப்பு. முதல்ல என் தலைவருக்கு, அப்புறம் தான் எனக்கு பசிக்குது. கை எடுத்து கும்பிடு, கண்ணு முடிக்க. ஸ்ரீ ஆஞ்சநேய பிரசன்னாஞ்சநேய காயம் பிரகிருதி பிரதாயம் பஜேகம் 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 பஜேகம். ஐயோ, பிரசாதம் என்னாச்சு? அஞ்சி, அதுக்கு நீ எடுத்து தின்னுட்டியா? பாவி மனுஷா, உன்ன அடிக்காத அடிக்காத. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடி. என்ன இது? என்ன? வாழைப்பழம். யார் கொண்டு வந்தாங்க? நான் தான் கொண்டு வந்தேன். எங்க இருந்து கொண்டு வந்தேன்? தோட்டத்துல இருந்து. தோட்டத்துக்கு எப்படி வந்தது? அடிச்சனா? வாழை மரத்துல காய்ச்சது. வாழை மரத்துல எப்படி காய்ச்சது? ஆஞ்சநேயா, அந்த கடவுள் கொடுத்தது. இல்ல? ஆமா. அப்ப அந்த கடவுள் கொடுத்தத மறுபடியும் கடவுளுக்கே கொடுக்கலாமா? என்ன? அதுக்கு பதிலா அங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அந்த கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீயே செஞ்சேன்னு அவர் சந்தோஷப்படுவார்ல? ஆமா. என்ன புரிஞ்சுதா? எனக்கு பசிக்குது, குடு. தரேன், குடு. போச்சு, பத்து செத்த. டேய் அஞ்சி, யார் அந்த பொண்ணு? போக்கிரி பம்பே வேண்டாம். ஓடிடும். ஸ்ரீ ஆஞ்சநேயா, அவன் மலையில விழமாட்டானா? ஸ்ரீ ஆஞ்சநேயா.
வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஏய், இனிமே யாரும் இந்த கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இதை நான் இடிக்க போறேன். நான் கட்ட போற புது கோயிலுக்கு வாங்க போங்க. புது ராமர் கோயில் கட்ட ஆத்தங்கர ஓரத்துல நாளைக்கு நான் பூமி பூஜை வச்சிருக்க பூசாரி ஐயா. நீங்க தான் அத கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். என் உடல் பொருள் ஆவியை இந்த கோயிலுக்கே சமர்ப்பிச்சுட்டேன். இந்த கோயில் இல்லைன்னா நானும் இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நீங்க வேற குருக்களை பாத்துக்கோங்க. உங்க இஷ்டம். ஆமா, நான் அன்னைக்கே கேட்ட மழுப்பிட்டேன். இந்த ஊருக்கு நீ எந்த வேலையா வந்தேன்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன். ஐயோ சாமி, அஞ்சு வா போயிடலாம். ஏன் திருப்பி போறேன்? பார்த்தா தெரியல, அந்த பக்கம் ஆறு இருக்கு, இப்படி போயிடலாம் வா. இருந்தா என்ன, தாண்டலாம் வா. நீ ஏதோ பெரிய ஆஞ்சநேயராட்டம் கடல்ல தாண்ட மாதிரி பேசிட்டு இருக்க. பார்த்து தாண்டிடுவியா? முயற்சி செஞ்சா யார் வேணும்னாலும் தாண்டலாம். கதை அளக்காதப்பா. நான் கூட தான் முயற்சி செஞ்சேன், முடியல, விட்டுட்டேன். எத்தனை தடவை? ஒரு தடவை. ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை முயற்சி செஞ்சு விட்டுடுறது சராசரி மனுஷங்களோட வேலை. ஆனா நீ கடினமான காரியத்தை சாதிக்கணும்னா இதை என்னால சாதிக்க முடியுங்கிற ஒரு உறுதியோட, ஒரு தீர்மானத்தோட மறுபடியும் 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 முயற்சி செஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் நீ வெற்றியை அடைஞ்சே தீர்வ. என்னமோ போ, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா தைரியம் வந்துடுது. முயற்சி செஞ்சா ஆத்த தாண்டிடலாமா? One, two, three. ஜெய் ஸ்ரீராம். என்னாச்சு? ஏதோ பழகின தோஷத்துக்காக சொல்றேன். இப்போவாது ஸ்ரீ ஆஞ்சநேயன் சொல்லு. உன் ராமருக்கு என் தலைவர் மாதிரி குதிக்கிறது தாண்டறது வராதியா? அயோத்திய ராமன், தசரத ராமன், கௌசல்யா ராமன், சீதாராமன், கோதண்ட ராமனுக்கு தெரியாத வித்தையா? உன் தலைவன் எதை தாண்டாலும் என்ன குதிச்சாலும் அதுக்கு காரணம் ராம பக்தி தான். தெரிஞ்சுக்க. அந்த ராமன் அப்பா சாமி, புத்தி கட்டி போய் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு. நமக்குள்ள சண்டை எதுக்கு? நீ உன் ராமரை நினைச்சுக்க, நான் என் தலைவரை நினைச்சுக்கிறேன். அப்படி வா வழிக்கு. ஜெய் ஆஞ்சநேயா. ராமார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். தப்புதான். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, பாப்பலாம். தப்பு செய்யறது மட்டும் தப்பாயிடாது. தப்பு நடக்கிறப்ப அந்த தட்டி கேட்காம இருக்கிறதும் பெரிய தப்பு. இப்ப என்ன செய்யணுங்கிற? அந்த கல்லு குடிசையை காலி பண்ணி என்ன சுளுக்கு எடுத்துருவாங்க. நீயும் பதில் கடி. ஸ்ரீ ஆஞ்சநேயா, எனக்கு பயம். பயமா? பயம்னா என்னன்னே தெரியாத ஆஞ்சநேயரோட பக்தனா நீ? வெக்கமா இல்ல? இந்நேரத்துக்கு உன் தலைவனா இருந்தா கொழுத்து இருப்பான். போயா, என் தலைவர் என்னை ஒப்பிட்டு பேசுறியா? அவருக்கு நிறைய சக்தி இருக்கு, எனக்கு இல்லப்பா. சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல இருந்து தான் சக்தி பிறக்கும். உன் தலைவனுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, ராம பக்தியில இருந்து தான் அந்த சக்தியே பிறந்தது. தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறன்னு உன் மனசுல தீர்மானம் எடுத்துக்க.
அந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்து. அதுவே மகா சக்தியா மாறும். சகல சக்திகளும் உனக்கு கிடைக்கும். அவங்க முயற்சியை முறியடிக்க பாரு. தீயதை தடுத்து நிறுத்து. உன் பக்திய சக்தியா மாத்து. ஜெய் ஸ்ரீராம். வேண்டாம், சிக்கன் சாப்பிடுறியா? ஃப்ரெஷ். என்ன அஞ்சு கல்லடிக்க சொன்னா என் கண்ண பாக்குறேன். கல்ல அடிச்சா பாடி கூலா. ராம் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேய. என்னடா பாக்குற? வாசி அங்கே அடிக்கலாம் பாரு. வெறுத்து கட்டுறான்.
நீயா நீயா அவங்கள அடிச்ச? கல்லுக்கடை எரிச்சது நீயா? எதுக்குடா செஞ்ச? உனக்கு எதுக்குடா இந்த ஊர்வம்பு? அவங்க ஏதாவது உன்னை செஞ்சா? அவங்க என்ன என்னங்க செஞ்சிருவாங்க? தப்பு செய்யறது மட்டும் இல்லங்க, அத பார்த்தோம் தட்டி கேட்காம இருக்கிறது தான் பெரிய தப்பு. கோயிலுக்கு முன்னால கல்லுக்கடை இருக்கிறது தப்பு, தட்டி கேட்டேன். நிறுத்துங்கோ. ஸ்ரீராவ் சந்திரா, இப்ப என்ன செய்யறது? பிரசாதம் கொடுக்கணும். இந்த ஐயோ, ரெண்டுங்க. 2 பிரசாதம் எதுக்குடா? ஆமா, எனக்கு ஒண்ணு. அந்த போக்கிரி பொண்ணு. ஏப்பா அஞ்சி, ஐயோ பத்து, எங்கடா இருக்க? நான் இங்க இல்ல, மாட்டின செத்த. ஓடாத. ஏய் அஞ்சி, அஞ்சியா அஞ்சியா அஞ்சி குடிகார பசங்களா நல்ல ஓவரா தண்ணிய போட்டுட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என் கள்ளுக்கடையை எரிச்சு சாம்பாராக்குனது மட்டும் இல்லாம அத 5 தான் எரிச்சான்னு சொல்றீங்களே. நான் நம்ப மாட்டேன்டா சாமி. ராமர் கோயில் விஷயத்துல தலையிட்டா எல்லாம் அதிசயமா தான் நடக்கும். ஏ அஞ்சி, இப்படி வாரா சா. அஞ்சி, எதுக்கு பயப்படுற? கூப்பிடுறான்ல, போய் பாரு. நீயா? நீயா? நீயா இந்த துப்பு கெட்ட பசங்களை அடிச்சது? ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? நான் தான் அடிச்சேன். இப்ப என்னங்கற? ஓவரா பேசினா ஒன்ன கூட அடிப்பேன். என்ன பண்ண முடியும் உன்னால? ஓய், இதோ டேய் பரமசிவம், நீ என்ன பெரிய பிஸ்தாவா? நீ என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? உன் சங்கதி எனக்கு தெரியாது. அந்த டேம் கட்ட வந்த இன்ஜினியரையும் அவரு பொண்டாட்டியும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். ராமர் கோயில் விஷயத்துல தலையிட்டாலும் அத பத்தி நினைச்சாலும் கோட்டல உருவிடுவேன். என்ன இங்க நிக்கிறீங்க? நான் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேனா? தெரியலங்க. கூப்பிட்டாங்க, உள்ள போனேன். யாரும் அசையல, பேசவும் இல்ல, அதான் வந்துட்டேன். அப்படின்னா நீ உள்ள போய் ஒண்ணுமே பண்ணலையா? ஏய், என்ன பேசுறீங்கன்னு புரியல. டேமா? இன்ஜினியரா கட்டி தரேன்னு. உங்களுக்கும் அவங்கள மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. சாயந்தரம் கோயிலுக்கு வாங்க, பூசாரி ஐயா கிட்ட சொல்லி நல்லா மந்திரிச்சு விட சொல்றேன். அஞ்சி, அஞ்சி, நான் உள்ள போனேன்னா யாரும் எதுவுமே பேசல, அதான் வந்துட்டேன். இன்ஜினியரையும் அவன் பொண்டாட்டியும் நாம தான் கொன்னோன்னு அஞ்சுக்கு எப்படி தெரிய வந்தது? யார் அவங்க எல்லாம்? பரமசிவன் அவங்க பெரிய இல்ல, வெளியே நிக்கிறாங்களே அவங்க. அவங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு. ஏதோ டேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் குழப்பமா இருக்கு. என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. இந்த ஊர்ல டேம் ஏதாவது இருக்கா? சீத்தைய மேடம் என் சின்ன வயசுல நின்னு போச்சு. எங்க இருக்கு? ஊருக்கு வெளியில இருக்கு. சரி வா இப்ப போலாம். வா. இப்போவே போய் தான் ஆகணுமா? வரமாட்டியா? வரேன். வா போலாம். ஐய, சிரிச்சியா? எல்லாம் குரங்கு வேலை. இதான் அந்த டேமா? இதான் அந்த டேமா? நினைக்கிறேன். நானே இப்பதான் பாக்குறேன். ஏன் பாதியிலே நிக்குது? யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அந்த பரமசிவன் தான் இதுக்கு தடையா இருந்தாருனோ, இந்த டேம் கட்டுறதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த டேம் பூர்த்தி அடைஞ்சா எங்க கிராமத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க கிராமங்களுக்கும் ரொம்ப நல்லதா. அப்ப ஊர் ஜனங்க ஏன் சும்மா இருக்காங்க? எனக்கு என்ன தெரியும்? அஜி, எங்க இருக்க? இங்க இருக்கியா? என்னது? செத்து போனவங்களுக்கு கர்மம் செய்யணும். யார் செத்து போயிட்டாங்க? சிவபிரசாத்னு எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு வேண்டியவன்.
இந்த டேம் ஆரம்பிச்சு வச்சவன். இந்த டேம் ஆரம்பிச்சவரா? ஐயோ பாவம், செத்து போயிட்டாரா? அவரும் அவர் பொண்டாட்டியும் ஒரே நேரத்துல செத்து போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கனே, நான் செய்யக்கூடாது. நீ செய்யறியா? நானா? செஞ்சா என்ன, உன்னை பெத்தவங்கன்னு நினைச்சுக்க. பாவம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். செய்யஞ்சி சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்களுக்கு செய்யறது உன்னோட கடமை. செய். டேய், அவ ஏதோ பண்றான்டா. அஞ்சி வந்து உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு தெரியாத சக்தி என்ன அடிச்சிடுச்சுடா. இந்த பூமியை நடுங்க வைக்கும் துஷ்ட சக்திகளே பயப்படும்படி ஏதோ மகா சக்தி 100 ஜென்மம் தவசிஞ்சாலும் சாதிக்க முடியாத அந்த சக்திய அந்த அஞ்சி என்ன செஞ்சு சாதிச்சான்னு தெரியலடா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில தான் இருக்கு. கபாலிகா ஜெய் கசூச்சிகா. யார் நீ? மறுபடியும் என்ன? நீ யாரியா? அஞ்சி. அது உன் பேரு. நீ யாரு? கேர் ஆஃப் பூசாரி ஐயா, ராமர் கோவில், ஆஞ்சநேயர் என் தலைவர். போதுமா? இப்ப சொன்னது உன்னோட விலாசம். நீ யாருன்னு சொல்லு. மனுஷன். எல்லாரும் மனுஷங்க தான். நீ யாருன்னு சொல்லு. இது அது உன்னோட உடம்பு. நீ யாருன்னு சொல்லுப்பா. ஆஞ்சநேயா, மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சா? நான் யாரு, எப்படி தெரிஞ்சுக்கணும்? சாமி நீயே சொல்லு. அன்வேஷணா. என்னது? தேடணும். தேடணுமா? ஒரு பிச்சைக்காரன்ல இருந்து நாட்டு ஆள்ற அரசன் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பிறக்கிறாங்க. ஒரு ஈயாவோ எறும்பாவோ பிறக்காம இந்த உலகத்துல எதுக்காக மனுஷனா பிறந்திருக்கோம்னு தன்னை தானே கேள்வி கேட்டுக்கணும். அந்த கேள்விக்கு பதில தேடணும். அந்த தேடல் தான் அன்வேஷணா. அதை செஞ்சா அவன் கடமை என்னன்னு அவனுக்கு புரியும். அவனோட கடமையை பூர்த்தி செஞ்சா அவன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அடேங்க அப்பா, இவ்ளோ கதை இருக்கா? சரி, நீ எதுக்காக பிறந்த? நான் என் ஸ்ரீராமருக்காக பிறந்தேன். இதோ பாருடா, நானும் ஆஞ்சநேய சுவாமிக்காக தான் பிறந்தேன்பா. இல்ல, நீ இந்த ஊர் மக்களுக்காக பிறந்த. எனது ஊருக்காகவா? என்னால என்ன செய்ய முடியும்? சும்மா மூட்டி விடாதயா. இந்த ஊர் மக்கள் பஞ்சத்துல அடிபட்டு பட்டினி கடந்து சாகிறத உன் தலைவர் ஆஞ்சநேய சுவாமி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? யார் சொன்னாங்க? அப்ப நீயே சும்மா இருக்க? எனக்கும் அதுக்கும். உன் தலைவன் யாரு? ஆஞ்சநேய சுவாமி. அவன் சும்மா இருப்பாரா? நீ எதுக்காக சும்மா இருக்க? நான் டேம் வேலை பூர்த்தி அடைஞ்சா பயிர் விளையுமா? ஊர்க்காரங்க சந்தோஷமா இருப்பாங்களா? பஞ்சம் போயிடுமா? ஊர்க்காரங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உன் தலைவனும் சந்தோஷப்படுவானா? ஆமா. அப்ப பண்ணு. எது? டேம பூர்த்தி செய். நானா? நீயேதான். அதுதான் உன்னோட கடமை. நீ பிறந்ததுக்கான அர்த்தம். நீ என்ன சொல்றேன்னு? இதோ வந்துட்டேன். என்ன என்னையா பாக்குற? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ பாவம், ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீ என் மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அஞ்சியை எனக்கு கட்டி வைப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவனை பைத்தியக்காரனாக்கி உன் பின்னாடி சுத்த வச்சிட்டு இருக்க. என்ன பெருசா போஸ் கொடுக்கற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? உண்மைய சொல்லணும்னா பிரிஞ்சு போன ராமரையும் சீதையும் சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அப்ப
வைக்க வாக்குல பெரிய என்ன பண்ற? இறங்கு இறங்கு என் தலைவனே பைத்தியமா உனக்கு பைத்தியம் எனக்கு இல்லடா உனக்குதான். இந்த தூக்கி ஆத்துல போட்டாதான் உனக்கு இருக்கிற பைத்தியம் தெரியும். ஏய், இன்னொரு தடவை என் தலைவரை பத்தி பேச உன் தலைவரை பத்தி பேசாம இருக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இப்பவே. முடியாது. நான் ஆஞ்சநேய பக்தன் பிரம்மச்சாரி. பண்ணிக்கலனா ஆத்துல குதிச்சு உயிரை விட்டுருவேன். குதி ரொம்ப நல்லது. தூக்கல தொங்குவேன். ஏய், சிப்பா. தலைவரே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுங்க தலைவரே. அஞ்சி அவ உண்மையிலேயே செத்துடுவாயா? சாப்பிட்டோம். அவன் கல்யாணம் தான் பண்ணிக்கோ. கல்யாணமா? உன்ன உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. கடவுள் தப்பு பண்ணுவாரா? ஐயோ நிச்சயமா பண்ண மாட்டாரு. பிரம்மச்சாரியா இருக்கிறது தான் முக்கியம்னா அந்த கடவுள் எதுக்காக பொம்பளைங்களை படைக்கணும்? எல்லாரையும் ஆம்பளைங்களை படைச்சிருக்கலாம்ல. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். புரிஞ்சுதா? பைத்தியக்காரா, ஜனிக்கிறதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் எல்லாமே கடவுள் வச்ச தர்மங்கள் தான். ஜனனமே இல்லாதப்போ மரணம் எங்க இருந்து வரும்? அதனாலதான் அந்த கடவுள் சம்சாரங்கிற பந்தத்தை உருவாக்குறான். அந்த சம்சார பந்தத்துல கடவுள் வச்ச தர்மங்களை காப்பாத்த வேண்டியது மனுஷனோட கடமை. மனுஷனா நீ உன்னோட கடமையை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் செய்யணும். என் தலைவர் செஞ்சுக்கலையா? பிரிஞ்சு போன ராமனையும் சீதையும் ஒண்ணு சேர்த்தான்ல. ஆமா. படிச்சவனுக்கு பக்தன் எவ்வளவு முக்கியமோ அந்த பக்தனுக்கு ஒரு துணையும் முக்கியம், பந்தமும் அவ்வளவு முக்கியம். புரிஞ்சுதா? போச்சு எல்லாம் போச்சு. அவனை என்ன தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இந்த அலுவலியை எதுக்கு அழற? ஊரே ஒன்ன பார்த்து பயந்துட்டு இருக்கு. அவன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ எதுக்கு சாகுறேங்கற? வேற என்ன செய்யறது? நான் சொல்றேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சு அஞ்சிய நைசா தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு வந்துறோம். கிட்னாப். நான் அவனை மரத்துல கட்டிடுறேன். நான் உன் சட்டையை கட்டிடுறேன். நான் பேண்ட் அவுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீ தான் செஞ்சுக்கணும். என்னது? ரேப்பு. ரேப்பா? அவனையா? தாங்க மாட்டானே. என்னால முடியாது. முடியாதுன்னா இத தின்னு.
தாலி கட்டிக்க என்னோட பூவ நீ வச்சிக்க இடி போல் வருவேன் மழையாய் பொழிவேனே சுருவத்தி வச்சு பிடிக்கட்டுமா புஸ்வானம் போல சிரிக்கட்டுமா பொரசி பொரசி உயிரை கொடுப்பாயா எங்கிட்ட எப்போதும் கேலியா பனி புல்லாட்டம் பொண்ணு நீ கண்ணி போவ முத்தடிச்சாயா என்ன கிஸ் அடிச்சாயா ஏன் என்ன பெத்த சவாலே அம்பாலி கும்பாலி சில்லாடி மச்சாண்டி மோகதாவணி முக்கு செத்துது காதல் தேரணி நெஞ்சில் நடக்குது மூக்கு மாக்குதா காற்று நடக்குது தூக்கி தூக்கிதா பாட்டு ரசிக்குது காப்பாத்துங்க பொல்லா ராட்சசிங்க ஐயோ ராமான சிங்கு தக்காளி அஜி அதோ என்ன செய்யற அதோ வீடு வீடா பிச்சை எடுத்து திக்கிற தருதல நீ ஏண்டா நான் போட்ட சோத்த தின்னு உடம்ப வளர்த்துட்டு எனக்கே துரோகம் பண்றியா உன்னை கொன்னா என்னடா அனாத நாய வேண்டாம் அஜி எதுவும் சொல்லாத உன்னை மறுபடியும் அவன் மேல கைய வச்ச சாம்பல் ஆயிடுவேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கு அந்த அனாதையோட நீ நான் இல்லாத நேரத்துல பதுவ அடிச்சாலோ உதைச்சாலோ அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன இந்த பொம்மை வந்திருக்கு? ஆக இந்த பொம்மையில தான் அந்த மகாசக்தி அடங்கியிருக்கு போல இருக்கு. ராமர் கோயில்ல நாளைக்கு விசேஷ பூஜை இருக்குல்ல. ஊர் ஜனங்க பூரா பக்தி மயக்கத்துல இருப்பாங்க. கடத்தினாலும் கொலை பண்ணாலும் யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. அதுதான் சரியான சமயம். அவன் தினமும் காலையில விக்கிரகத்துக்கு பிரசாதம் வைக்க போவா இல்ல, அங்க தனியா கிடைப்பான். மறுகணம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அவன் கழுத்தில் இருக்கிற பொம்மையை அறுத்துட்டு உடனே இங்க கூட்டிக்கிட்டு வாங்க. நாளைக்கே பலி கொடுத்துடலாம். கசோச்சிக்கா என்ன மாமனார பத்துவ கூட்டிட்டு வரலையா? வட்டா என்னங்க அஞ்சி எங்கேயாவது பாத்தீங்களா? அஞ்சியா? ஆமாங்க. என்னங்க நீங்க இங்க தானே இருக்கா? அஞ்சி அஞ்சி வா, வருஷம் வச்சுட்டு வா வா வா, அப்புறம் வந்து ஆடலாம். வா வா அஞ்சி, சீக்கிரம் வா. வான்னு சொல்றல, வா அஞ்சி வா. அஞ்சி அஞ்சி இங்க ஓட நில்ல. அஞ்சி அஞ்சி அஞ்சி, சரி நீ இங்கே இரு, நான் போய் தலைவருக்கு பிரசாதம் வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி 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 சரி. ஜெய் 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 ஜெய். ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் பிரபாதிவ்யகாயம் பிரகீர்த்தி பிரகாயம் வஜே வாயுபுத்திரம் வஜே வாயுகாந்தரம் வஜே பவித்ரம் வஜே சூரியமித்ரம் வஜே பவித்ரம் வஜே சூரியமித்ரம் வஜே ருத்ரம் வஜே வஜே.
யார் அது? யார் அடிச்சு தெரியல. போங்க. யார் அது? யார் அடிச்சது? மர்மமா இருக்கு. ஆஞ்சநேயர் பொம்மை அடிக்குதா? ஓடி வா. தலைவரே, 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 ஐயோ, என்ன இங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. உன்னை யாரையா கேட்டா? ஹேய், இது உனக்கு கிடைச்சிருச்சா? அஞ்சி, அந்த ரவுடி கேங் வந்து என்ன அடிச்சு போட்டு என் தலைவரை தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணாங்க, தெரியுமா? நல்ல நட்ல நீ வந்த. சரி, ஒரு கைப்படி தலைவரை தூக்கிட்டு போய் அங்க வச்சிடலாம். விக்கிரகம் உங்களை அடிச்சுதான். யாரு? யாரது? அங்க என்ன நடக்குது? அந்த அஞ்சுக்கு துணையா இருக்கிறது எந்த சக்தி? என்கிட்டயே விளையாட பாக்குதா? துஷ்ட சக்திகள்லயே அதி பயங்கரமான கசூச்சிக்காவை இன்னிக்கே ஆவாகனம் பண்ற இன்னியோடு நகமுக சிரிப்புகள் பல ராசி நடக்கணும் நடக்கணும் மனசுல நீ சிரிச்சி ஸ்ரீராமச்சந்திரனை நீ உள்ளத்தில் குமிச்சு வச்சி தினம் செய்கிற பக்திதான் ஒரு பக்தியா மனிதா. திதி தை 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 திதி முகநக நகமுக சிரிப்புகள் பல ராசி நடக்கணும் நடக்கணும் மனசுல நீ சிரிச்சே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாதென்ன அதுக்காக நிற்காதேடா. தொட்டாலே பூக்கும் பொன் மாளிகை கண்
பருவமாய் பழகிக்கடா மனிதா. தை திதி தை திதி தை திதி தை திதி முகநக நகமுக சிரிப்புகள் பல ராசி. நடக்கணும் நடக்கணும் மனசுல நீ சிரிச்சி. அடியா உலகே பகையா கர்மத்தின் வழி நின்று போராடடா விழும் லட்சம் பூமாலைடா. உரிமைக்கு போராடும் பாதங்களுக்கு பட்டாபிஷேகமேயடா. ஸ்ரீராமநாமமும் பாட்டி சொன்னதே தாண்டா. கூட ராமரை மறக்காதடா மனிதா. திரி தரிடும் 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 தத்துவம் முகநக நகமுக அமுக நகமுக முகநக நகமுக சிரிப்புகள் பல ராசி. நடக்கணும் நடக்கணும் மனசுல நீ சிரிச்சி. आवाहयामि कसूचिका आवाहयामि अंजी आकर्षा अंजी आकर्षा अंजी आकर्षा दशरथ எங்கடா என்னடா போனா என்னடா சுடுகாடு பக்கம் போறான் कसूचिका 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 எழுந்து Please.
ஏங்க என்னங்க ஏன் இங்க தூங்குறீங்க? ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏங்க ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் தாங்க அஞ்சி. என்னங்க உளறீங்க? ராத்திரி பாத்தீங்களா? சாமியாரு சாமியார் செத்து போயிட்டாரு. சாமியாரு செத்து போயிட்டாரா? எப்படி? தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நான் தான் கொலை பண்ணிட்டேன். சாமியார கொலை பண்ணிட்டியா? என்னங்க ஓடாதீங்க, நில்லுங்க. அவங்க ஏன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க? நீ ஏன் சாமியார கொண்ட? நீ பெரிய மாயாவியா இருக்கிய. எதுக்காக சாமியார் எதுக்காக கொண்டன்னு சொல்லி தொலைய. என்ன தொடாத. ஐயோ, இப்ப புரிஞ்சிருச்சு. நீ அந்த சாமியாரை கொல்றதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்க. என்கிட்டயே போய் சொல்லி எங்க கோயிலே தங்கி என் கூட இருந்துக்கிட்டு பெரிய நாடகம் ஆடிட்ட. மோசம். பூசாரி எனக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. போதும், நீ எங்க கோயில இருக்க வேண்டாம், இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். போயிடு போயிடு. அஜி, இப்பதான் உனக்கு என்னோட உதவி ரொம்ப தேவை. நடக்க போறது என்னன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாது. நான் கூடவே இருக்கேன் அஜி. நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு உதவி தேவையில்லை. போதும்டா சாமி, இங்க கிளம்பு. அஞ்சி, நான் இங்கிருந்து போயிட்டா மறுபடியும் வரமாட்டேன். நீ ஒரு தடவை வந்ததுக்கே இவ்வளவு நடந்திருக்கு. மறுபடியும் வருவீங்களா? இப்ப நான் போயிட்டா நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அப்படியா? நான் உன்னை கூப்பிட மாட்டேன். ஒருவேளை கூப்பிட்டாலும் நீங்க வரக்கூடாது. போயிடு. இப்ப நான் போக மாட்டேன்னா நீ என்ன செய்வ? என்ன நீ மிரட்டினா பயந்துருவேனா? ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்க. கைய தூக்குறியா? நீ போகலனா ராமபக்தன் சொல்லுவேல, ராமர் மேல சத்தியம். சரி சரி, இங்க போயிடுறேன். சத்தியம் சரி. அஞ்சு போயிடுறேன். அஞ்சு போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. ஜெய் ஸ்ரீராம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், என்ன அவமானம் நடந்தாலும், யாரு பிரிச்சாலும், எது கைவிட்டு போனாலும், கடைசி வரைக்கும் தர்மத்துக்கு மறுபெயரா விளங்குற ஸ்ரீராமச்சந்திர பிரபுவ வழிகாட்டியா எடுத்துக்க. எப்பேற்பட்ட நிலைமையிலையும் உன்னோட தைரியத்தை மட்டும் கைவிட்டுடாத. அது உனக்கு துணையா இருக்கும். சீதையம்ம டேம் உன்னோட கடமை. நீ பிறந்ததுக்கு அர்த்தம். மறந்துடாத. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ஆஞ்சநேயம், 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 ஸ்ரீ ஆஞ்சநேயம்.
அஞ்சி அஞ்சி ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் என்ன விடுங்க, நான் என் தலைவருக்கு பிரசாதம் வைக்கணும். விடுங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயம் சாமி, உங்க சக்தி தெரியாம இத்தனை நாளா கஷ்டப்படுத்திட்டோம். அதுக்கு பலனாதான் அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகம் எங்களை உதைச்சு நல்ல புத்தி வர்ற மாதிரி செஞ்சிடுச்சு சுவாமி. அம்மா மேல ஆன அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகம் எங்களை அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது கதி கலங்கி போயிடுச்சு. அந்த பொம்மை அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்தது சாமி. ஆமா சாமி, எங்க எல்லாரையும் வாளால சுத்தி புரட்டி எடுக்கும் போது அம்மா இந்த உலகமே தெரிஞ்சது சாமி. விக்கிரகம் உங்களை அடிச்சுதா? அஞ்சுதானுங்க உங்களை அடிச்சா? அஞ்சு அடிச்சானா? நீ தானடா அஞ்சு, நான் இல்லைங்க. இன்னொரு அஞ்சு இருக்கா? இன்னொரு அஞ்சு? ஆமாங்க. அப்படின்னா ஆத்த தாண்டப்போ பக்கத்துல இருந்தானே. கள்ளு குடிசி எரிச்சப்போ அப்பவும் இருந்தாங்க. பரமசிவ வீட்டுக்கிட்ட உங்க பின்னாடி தானங்க இருந்தா. நான் அவனும் ஒன்னா தானே போனோம். டேம் கிட்ட போன காத்துல பிண்டெல்லாம் எந்திரிச்சது. காத்துல பிண்டம் எந்திரிச்சுதா? டேம் இன்ஜினியருக்கு பிண்டம் வைக்க சொன்னா வச்சேன். அன்னைக்கு கோவில்ல விசேஷம் நடந்தப்போ பாடிக்கிட்டே உங்க முன்னாடி தானே இருந்தா. அஜி அஜி போல அஜி. அட இந்தா வா வா அஜி வா வா. இத்தனை நாளா உன் பக்கத்துல இருந்த அஞ்சி எங்க கண்ணுல படலடா. கண்ணுல படலையா? உங்க முன்னாடி தானங்க சுத்திட்டு இருந்தா. பூசரியா, நீங்க கூட எங்களுக்கு 2 பிரசாதம் கொடுத்தீங்கல்ல? கொடுத்தேன். ஆனா எனக்கு உன் பக்கத்துல யாரும் தென்படலையே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு அந்த கல்லுக்கடையில ரவுடிங்களை அடிக்க சொன்னால என் கூடவே சுத்தினா. நம்ம கோயில்ல தங்கினா. நீங்க கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டான். அந்த சாமியாரை கொண்டது அவன் தான். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். என் பேச்ச நம்புங்க பூசரியா. எனக்கு எதுவும். ஐயோ, ஏன் எல்லாரும் என்ன சந்தேகத்தோட பாக்குறீங்க? இன்னொரு அஞ்சு இருந்தா அவன் தான் சாமியாரை கொண்டான். பூசரியா, எனக்கு எதுவும் தெரியாது. என் பேச்ச நம்புங்க பூசரியா. உன்னுடைய சாதாரண ஜென்மம் இல்ல, காரண ஜென்மம். நீ தெய்வாம்சம் பொருந்தியவன். யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் எத்தனையோ வருஷம் கடுமையா தவம் இருந்து கிடைக்காத அந்த பகவானோட அருள் உனக்கு கிடைச்சிருக்குடா. சரியா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. ஆமாண்டா, இத்தனை நாள் உன்னோட ஆடினதும் பாடினதும் உன்னோட பிரசாதத்தை சாப்பிட்டதும் வேற யாரும் இல்ல, உன்னோட சுவாமிதான். சாட்சாத் அந்த ஆஞ்சநேய சுவாமிதான். ஜெய் ஸ்ரீராம். ராம ராம ஜெய ராஜா ராம. என் பேரும் அஞ்சி. இப்ப நான் போயிட்டா நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன். श्री आञ्जनेयं प्रसन्नाञ्जनेयं प्रभादिव्यकायं प्रकीर्तिप्रदायं भजे वायुपुत्रं भजे बालगात्रं भजे सूर्यमित्रं भजेऽहं पवित्रं भजे रुद्ररूपं भजे ब्रह्मतेजं भजे वज्रदेहं भजेऽहं 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 என் யோகம் இதுதானோ நீ மாயமானாய், என் புண்ணியம் இதுதானோ நான் பாவமானேன். தவமென கொண்டேனே உன் மீது ஸ்நேகம், மோட்சமென சொன்னாலும் இது மகா சூன்யம். பூமியில் நடக்கல நெஞ்சிலே நடந்தியே, தேடியே வந்த நீ ஓடிவிட்டதே நயா. உயிர் காக்க எவராலும் பிடிக்கவே ஆகாது, இதனை தெளிவாக்கவே வாயு மகனே இது நீ ஆடும் ஆட்டமா. ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் பிரபாதிவ்யகாயம் பிரகீர்த்தி பிரதாயம். கண்ணை இழந்தவன் உன்னை என்று
என்று காண்பேனையா சங்கு வெடிச்சவன் பாட்டு காதில் கேட்காதையா நெஞ்சு வெடிச்சவன் மூச்சு உன்னை அடையாதையா விட்டு ஒளிச்சிட்ட ஆசை உன்னை எட்டாதையா பசு போல நான் இந்த உலகத்தில் திரிந்தேன் விளையாடினான் எனது வாழ்வில் கழுதென்று நான் இருந்தேன் உனதன்பினான் மலை போல் உயர்ந்தேன் அனுமானே உன் லீலை நீ சின்ன பொம்மை என நினைக்க என திருத்தி பிரம்மம் என உணர்த்தி பலி தீர்த்தை கொண்டாயா உயிருடன் என்னையே இருக்குதே உந்தையை ஏன் வந்ததையா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன அவமானம் நடந்தாலும் யாரு பிரிச்சாலும் எது கைவிட்டு போனாலும் கடைசி வரைக்கும் தர்மத்துக்கு மறுபெயரா விளங்குற ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை வழிகாட்டியா எடுத்துக்க. சீதையம்ம டேம் உன்னோட கடமை. நீ பிறந்ததுக்கு அர்த்தம். இப்பேற்பட்ட நிலைமையிலையும் உன்னோட தைரியத்தை மட்டும் கைவிட்டுடாத. அது உனக்கு துணையா இருக்கும். இனி லாபம் இல்ல. அவனை விடக்கூடாது. சாமியார நம்பி மந்திர தந்திரத்தை நம்பி கடைசியில் எதுவுமே வேலைக்காகல. அவனை கொல்லணும். அது வச்சு 5 கடவுளுக்கு சமம். இந்த டேம் ஊர் மக்கள் நல்லதுக்கு. உன் பிடிவாதத்தால நீயே உன் அழிவை தேடிக்காத. இப்போ ஒண்ணு மிஞ்சி போயிடல. என் பேச்ச கேளு. 5 கெஞ்சி பாரு, நமக்கு உயிர் பிச்சை கொடுப்பான். 5 கெஞ்சணுமா? என் தம்பி என் பேச்ச கேட்காதப்பா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். 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 டேம் வேலையை தடுத்து நிறுத்தணும். இல்ல 5 கொல்லணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? சரி, நான் போறேன். அவனை வெட்ட. வென விதைச்சவன் வெனை அறுப்பான். 5 நிறுத்து. வேண்டாங்க. நான் இந்த டேம் வேலையை ஆரம்பிக்கிறது இந்த ஊருக்காக தாங்க. என்ன தடுக்காதீங்க. வேண்டாங்க. அந்த ஆஞ்சநேயர் உங்களை சும்மா விட மாட்டாரு. விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க.
ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம். ராமா ரகுராமா ரகுகுல ராமா ரகுராமா ராமா ரகுராமா ரகுகுல ராமா ரகுராமா. சாமி, என் பொண்ணை ஏத்துக்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க எதுக்கு பேசிக்கிட்ட?